வணக்கம். அருணாச்சலம்ங்கிற தூத்துக்குடி சேர்ந்த இளைஞர் வழக்குள்ள கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தை அடைக்கப்படுறாரு. அங்க காவல்துறை அதிகாரிகள் தாக்குனதுல இறந்து போறாரு. அவர் தாக்கப்பட்டு இறந்தார் என்பதற்கான சான்று அவரே கொடுத்த மரண வாக்குமூலம் காணொலி பதிவாக சான்றாக இருக்கிறது. அதே போல அவர் கைது செய்யப்படுற வேளையில எந்தவித உடல்நல குறைபாடும் இல்லாம திடகாத்திரமா இருந்தார் என்பதற்கான சான்றையும் பார்க்க முடியுது. அப்ப தாவேக ஆட்சி நிகழ்ந்திருக்கக்கூடிய இரண்டாவது காவல் நிலைய படுகொலை ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சபரிவர்மன்கிற ஒரு இளைஞர் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அங்க தாக்கப்பட்டதுல இறந்து போனார். அதில் தொடர்புடைய குற்றவாளிகளை இப்ப வரைக்கும் முழுமையா கைது பண்ணல. அந்த குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவிக்கல. அமைச்சர் பெருமக்கள்கிட்ட அதிகாரிகள்கிட்ட என் குடும்பத்திற்கு ஒரு இரங்கல் கூட முதலமைச்சர் தெரிவிக்கல அப்படின்னு அந்த குடும்பத்தார் மனம் திறந்து சொன்னவர்களும் கூட கல் நெஞ்சம் கொண்ட முதலமைச்சர் அதுக்கு இரங்கல் தெரிவிக்கல. ஆனா இதே முதலமைச்சர் தான் கடந்த ஆட்சி காலத்துல காவல் நிலைய படுகொலைக்கு தான் பொங்குனார். பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் பனையூருக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொன்னார். அவங்களை மேடை ஏற்றி பார்த்தாரு. அஜித்குமாரோட மரணத்தின் போது படுகொலையின் போது பொங்குனாரு. சாரி வேண்டாம், நீதி வேணும் அப்படின்னு சொன்னார். தாவேகாவோட தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு, திமுக ஆட்சி காலத்துல காவல் நிலைய படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டாங்கல்ல அவங்களுக்கும் தாவேகா ஆட்சி அமைஞ்சா நாங்க நீதியை பெற்று தருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தார். ஆனா தாவேகா ஆட்சி காலத்துல திமுகவால படுகொலை செய்யப்பட்ட ஆகாஷ் சில்லிசனோட மரணத்துக்கு எந்த நீதியும் கிடைக்கல. இந்த ஆட்சியில சபரிவர்மன் கொலை செய்யப்பட்டு அதில் தொடர்புடைய எல்லா குற்றவாளிகளும் கைது செய்யப்படல. இப்ப இந்த சமயத்துல அருணாச்சலம்ங்கிற இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் வாய் திறந்தாரா, ஏதாவது பேசினாரான்னா பேசல. எப்படி பேசுவாரு, எப்படி வாய் திறப்பாரு? ஜனநாயகன் படம் வெளியா இருக்குது, கடைசி படம். அந்த படத்தை பார்த்து எல்லாரும் அப்படியே பூரிச்சு போய் நிற்கிறாங்க, கண்ணீர் வெடிக்கிறாங்க, பரவசம் அடைகிறாங்க, ஆனந்த கூத்தாடுறாங்க, ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறாங்க, ஆறுபடிக்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க. இது எல்லாத்தையும் தொலைக்காட்சியில பார்த்துக்கிட்டு அப்படியே பூரிப்படைய வேண்டிய இல்லையா, புலங்காயுதம் அடைஞ்சு அப்படியே மிதக்க வேண்டியது இல்லையா? அந்த வேலையை முதலமைச்சர் விஜய் செய்து கொண்டிருக்காரு. அதனால இதுல எல்லாம் அவர் கவனம் செலுத்த மாட்டாரு, இதை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாரு. அப்ப இன்னைக்கு ஒரு காவல் நிலைய படுகொலை வெடிச்சதுக்கு வந்திருக்கு. இது ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் என்னன்னா காவிரி மேலாண்மை ஆணையத்தோட கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கு. தமிழ்நாடு சார்பா அதிகாரிகள், கர்நாடக அரசு சார்பாக அதிகாரிகள் கலந்துகிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல கர்நாடக அரசு திட்டவட்டமாக தமிழ்நாட்டுக்கான தண்ணியை கொடுக்க முடியாது என்று மறுத்திருக்கிறது. அதாவது காவிரிங்கிறது கர்நாடகாவுக்கான சொத்து இல்ல, அதுல கர்நாடகாவை விட அதிகப்படியான உரிமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. உலக ஒப்பந்த விதிகள் அதான் சொல்லுது. ஒரு ஆறு தொடங்குற இடத்துல வாழ்றவங்களை விட ஆறு முடியுதுல கடமட பகுதி, அங்க வாழ்றவங்களுக்கு தான் ஆற்றின் மீது அதிகப்படியான உரிமை உண்டுன்னு. ஆனா காவிரிய தன்னோட சொத்து என்று சொந்தம் கொண்டாடுது கர்நாடகா. அதனால தண்ணி தர மாட்டோம் அப்படின்னு மறுத்துட்டான். கடந்த ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறக்கப்பட்டிருக்கணும். ஆனா தண்ணி திறக்கப்படல. அதனால குறுவை சாகுபடி சரிபாதியாக குறைஞ்சிருச்சு. அப்ப காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கூட தண்ணி தர முடியாது அப்படின்னு திட்டவட்டமா கர்நாடக அரசு மறுத்திருக்கு. இப்ப குறுவையை தொடர்ந்து சம்பா சாகுபடியும் பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து தமிழ்நாட்டோட நீர்வளத்துறை அமைச்சர் என்ன கருத்து சொன்னாரு? இது குறித்து அடுத்த கட்ட நகர்வாக என்ன செய்ய போறாரு? கர்நாடக அரசு கிட்ட எப்படி நெருக்கடி கொடுத்து தண்ணியை பெற போறாங்க? ஏற்கனவே மேகதாதுல அணைக்கட்டு அவன் தீவிரமா இருக்கான். அவன் முனைப்போடு வீரியமாக அதற்கான பூர்வாங்க வேலைகளை தொடங்கிட்டான். அவனுக்கு தேவை ஒண்ணு நிதி, இன்னொன்னு மத்திய அரசோட ஒப்புதல். ரெண்டும் கிடைக்கப்பட்டு விட்டால் அவன் மேகதாதுல அணை கட்டிடுவான். காவிரிய முழுக்க முழுக்க கர்நாடகாவுக்கு சொந்தமா ஆக்கி விட்டுருவான். அது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்தோட கருத்து என்ன, பார்வை என்ன, அது குறித்தான தன்னோட சிந்தனை என்ன, ஏதாவது சொல்லியிருக்காருன்னா எதுவுமே சொல்லல. ஏன்னா அவரும் பயங்கரமான பிஸியா இருக்காரு. எங்க பிஸியா இருக்காரு? ரோஹிணி தட்டுல உட்கார்ந்து ஜனநாயகன் படம் பார்த்து அப்படியே உருகி போயிருக்காரு. யாரு? புஷி ஆனந்த். எப்படிப்பட்ட அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வாய்க்கப்பட்டிருக்காங்க. அரசு எந்திரமே முடங்கிருச்சு. இன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு முதலமைச்சர் வரல, அமைச்சர் பெருமக்கள் வரல.
எல்லா அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜனநாயகன் படத்தை முதல் நாள் முதல் காட்சி திரையரங்களை உட்கார்ந்து பாக்குறாங்க. ஒரு பக்கம் புஷி ஆனந்த அழுக, அந்த பக்கம் பார்த்தா அமைச்சர் சம்பத் அழுக, அமைச்சர் விக்னேஷ் அழுக, அப்புறம் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அழுக. இப்படி ஒரே அழுகாட்சி காவியம் தான். என்ன கூத்துனா, முதல்ல அழுது பர்வேஸ், அமைச்சர் பர்வேஸ், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பர்வேஸ் தான் முதல்ல அழுகிறாப்புல. அவர் அழுத உடனே ஓ அழுகணும் போல இருக்கு, அதான் ஸ்கிரிப்ட் போல இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு அமைச்சரா ஒவ்வொரு எம்எல்ஏவா அழுக ஆரம்பிக்கிறார். இப்ப என்ன கேள்வினா, தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் பர்வேஸ் இங்க தாவேக ஆட்சி காலத்துல திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகை பேர்ல 18 பெண் தொழிலாளர்கள் அமோனியா வாயு கசிவால இறந்து போயிட்டாங்க. அப்படி அமோனியா வாயு கசிவால இறந்து போனப்ப ஐயோ இப்படி தொழிலாளர்கள் இறந்து போயிட்டாங்களே, அதுவும் பெண்களா இருக்கிறாங்களே, புலம்பெயர்ந்த மக்களா இருக்காங்களே அப்படின்னு அந்த இறந்து போன பெண் தொழிலாளர்களோட சடலங்களை பார்த்து அமைச்சர் பர்வேஸ் கண்ணீர் வெடிச்சாரா, ஒப்பாறு வச்சாரா, ஓலம் விட்டாரா, கதிர் எழுதாரா? இல்ல. நெஞ்சல போனா பாதிக்கப்பட்ட அந்த தொழிலாளர்களோட உடம்ப கூட பர்வேஸ் பார்க்கல. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பாதிக்கப்பட்டு இறந்து போன அந்த பெண் தொழிலாளர்களோட உடம்ப பார்க்கல, சடலங்களை பார்க்கல, அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லல. ஆனா இங்க ஜனநாயகன் படம் பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறார். அந்த பக்கம் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் இருக்காரு பாருங்க, என்ன மனுஷன் அவரு. கரூர்ல விஜய் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணது இதே மதியழகன் மற்றும் பவுன்ராஜ். அந்த கூட்டத்துல சாப்பாடு ஏற்பாடு பண்ணல, கூண்ணவங்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு பண்ணல. அதே போல அவங்களுக்கான ஒரு ஓய்வெடுப்பதற்கோ ஒரு கழிவறையோ எதுவுமே கிடையாது. அதன் விளைவாக நெரிசலுக்குள்ள சிக்கிக்கிட்டு 41 பேர் செத்து போனாங்க. 8 குழந்தைகள் உட்பட 41 பேர் செத்து போனாங்க கரூர்ல. அதுக்கு பொறுப்பானவர், முதன்மை பொறுப்பானவர் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மதியழகன். அப்ப அந்த பேரவடம் நிகழ்ந்துட்ட பிறகு கரூர் அரசு பொது மருத்துவமனைக்கு போய் ஐயோ இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு பார்த்து கண்ணீர் வடிக்காத மதியழகன், அன்னைக்கு ஒளிந்து கொண்ட மதியழகன், அன்னைக்கு ஒளிந்து கொண்டு எப்படியாவது தப்பிச்சா போதும் பொழைச்சா போதும்னு ஓடி போன மதியழகன் இன்னைக்கு ஜனநாயகன் படம் பார்த்துட்டு கண்ணீர் வெடிக்கிறார். இதெல்லாம் எப்படி நம்ம இதை பார்த்துக்கிட்டு பார்க்க அவ்வளவு சகிக்கவே முடியலங்க. அதாவது ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு போறாங்க. சிறைக்கு போன பிறகு ஓபிஎஸ் தலைமையில அமைச்சரவை அமைக்கப்படுது. 2014 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் அந்த அமைச்சரவை பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப முதல்ல ஒரு அமைச்சர் அழுத உடனே நாமளும் அழுவணும் போல இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு அமைச்சரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஜனநாயகன் படம் பார்த்துட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. இளவு ஏதாவது விழுந்துருச்சாடா, எவ்வளவு செத்து போயிட்டானா, எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? இல்ல இனிமே தளபதி நாங்களா பார்க்க முடியாது, கடைசியா இப்பதான் பார்க்கிறோம், அதனால கண்ணீர் வருது, ஆனந்த கண்ணீர் வருது, அழுக வருது. 41 பேர் செத்து போனப்ப எங்கடா போனீங்க? எங்க போனீங்க? ஒருத்தன் கூட தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தன் கூட அரசு மருத்துவமனை வளாகத்தில் நின்று அழுகலையே, கண்ணீர் வடிக்கலையே, ஒப்பாரி வைக்கலையே, கதறலையே, துடிக்கலையே. அப்ப எங்க போனீங்க? அப்ப வராத கண்ணீர் இப்ப வருதான். எப்ப ஜனநாயகன் படம் பார்த்த உடனே. அதுவும் பர்வேஸ் அப்படியே குலுங்கி அழுகிறாப்புல. கேமராவை பார்த்தா எதுக்கு வச்சிருக்கேன், கேமரா வச்சிருக்காங்கன்னு அழுகிறாரா என்ன கர்மம் தெரியல. இல்ல படம் பார்க்க சகிக்கல, தளபதி ஆட்சி பண்ணியும் கொள்றாரு, படத்தை பார்க்க வச்சும் கொள்றாருன்னு அழுகிறாரான்னு தெரியல. ஆனா அழுகிறாங்க. அமைச்சர் அழுகிறாரு, அந்த பக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அழுகிறாரு, மாவட்ட செயலர் அழுகிறாரு. ஒரே அழுகாட்சி காவியம் சொல்றாங்க. இது வரைக்கும் இப்படி நடந்ததில்லை. ஒரு திரைப்படத்துல 3 அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர் பார்த்திபன் நடிச்சிருக்காரு, சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நடிச்சிருக்காரு, முதலமைச்சர் விஜய் நடிச்சிருக்காரு. இப்படி எல்லாம் இந்தியாவிலே கிடையாதுங்க. ஒட்டு மொத்தமா அரசு எந்திரமே முடங்கி போய் தலைமைச் செயலகத்துக்கு தலைமைச் செயலகம் வெறிச்சோடி போய் எல்லா அமைச்சரும் அதிகாரிகளும் உட்கார்ந்து படம் பார்த்த கூத்து இப்பதான் நடக்குது. நேற்றைய தினம் அடையாறுல உட்கார்ந்து படம் பார்க்கிறாரு ஜனநாயகன். பார்த்தா அவரு மட்டும் பார்க்கல, தலைமைச் செயலர் அதிகாரிகள் எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கறாங்க. அரசு எந்திரம் எப்படி வேலை செய்து பாருங்க. அதாவது திமுக ஆட்சி காலத்துல தூய்மை பணியாளர்கள் போராட்டம். அப்ப ஒடுக்குமுறை ஏவப்படுது. ஒடுக்குமுறை ஏவி விட்டுட்டு ஐயா ஸ்டாலின் அப்படி கூலா உட்கார்ந்து கூலி படம் பார்த்தார்.
அதே போல தாவேக ஆட்சி காலத்துல மாணவர்கள் இளைஞர்கள் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராடக்கூடாது, போராட்டத்தை கலைங்க, போராட்டம் வந்து எங்கேயும் பற்றக்கூடாது, அத முனையிலே கிள்ளி எறிங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டு அடக்குமுறை கட்டவிழ்த்து விட்டுட்டு விஜய் கூலா உட்காந்துக்கிட்டு ஜனநாயகம் படம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப திமுக ஆட்சிக்கும் தாவேக ஆட்சிக்கும் என்னடா மாறுபாடு, என்னடா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? கடந்த காலத்துல பிளாக் டிக்கெட் அப்படிங்கறத வந்து திருட்டுத்தனமா வித்தாங்க, இப்ப வெளிப்படையா விற்கிறாங்க. ஆப்ல வருதுங்க, ஆப்ல டிக்கெட்டை பதிவு பண்ணா புக் பண்ணா செய்தி வருதான், இந்த டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ண 800 ரூபாய் கட்டுங்க. இப்ப முதல்ல 200 ரூபாய் கட்டணுமே, அது டோக்கன். கன்ஃபார்ம் பண்ணா 800 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமா 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்குறேன். கவுண்டர்ல டிக்கெட் கவுண்டர்ல வழக்கமா டிக்கெட் கவுண்டர்ல வந்து டிக்கெட் எடுத்துட்டு போய் வெளில வைப்பான் பிளாக் டிக்கெட். ஆனா இந்த முறை கவுண்டர்லயே பிளாக் டிக்கெட் விற்கப்படுது. இதெல்லாம் எப்படி தெரியல, தூய சக்தியின் வேலை. நாங்க மக்கள் பணத்தை தொட மாட்டோம்னாரு. எனக்கு பணமா சனமான்னு கேட்டா எனக்கு வந்து சனம் தான் முக்கியம்னாரு. அதாவது அவருக்கு பணமா சனமான்னு கேட்டா சனத்தோட பணம் தான் முக்கியம். எப்படிப்பட்ட பேர்வழி! அமைச்சர் பார்த்திபன், போக்குவரத்துறை அமைச்சர், அவர் சொல்றாரு, நாங்க அந்த ஜனநாயகன் படத்தை திருவிழா போல கொண்டாட போறோம், எங்களுக்கு இதுதான் திருவிழா, இதுதான் பொங்கல். இந்த டெல்லியில போராடுறாங்களே அதை பத்தி நினைக்கிறீங்க? இல்லங்க, அது வந்து டெல்லி பிரச்சனை, அதை அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம ஒரு பிரச்சனையை பேசுவோம். அதாவது நீட் தேர்வு தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லைங்கிறாப்புல யாரு? தமிழ்நாட்டோட அமைச்சர். நீட்ல வினாத்தால் கசிந்து 22 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஏறக்குறைய 15 பேர் இறந்து போயிருக்காங்க, 15 பிள்ளைகள். அதுல 4 பிள்ளைகள் தாவேக ஆட்சி காலத்துல ஜூன் மாசத்துல இறந்து போயிருக்காங்க. இது எதுவுமே தெரியாம நீட் தேர்வுக்காக போராடுறாங்களா? அது டெல்லி பிரச்சனை, டெல்லியில பாத்துக்குவாங்க அப்படிங்கிறார் யாரு? ஒரு அமைச்சர். இதுல ஜல்லிக்கட்டு போராட்டம் 2016-17 நினைக்கிறேன், 16-17 காலகட்டத்தில் அப்ப மெரினா கடற்கரையில போராட்டம் நடந்தப்ப விஜய் வந்து மூஞ்சில வந்து கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு மக்களோட மக்கள்னு பார்த்துட்டு போயிட்டார். ஆனா அதை புகைப்படம் எடுத்து வெளியிட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து விஜய் ஆதரவு, அவர் கூட்டத்துல பங்கேற்றாரு அப்படின்னு அந்த புகைப்படத்தை பரப்புனாங்க. இப்ப இந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா, டெல்லியில பாஜக அரசு மெட்ரோ ரயில் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் மூடுது, அங்க பூந்து வாங்கிய போராட்டக்காரங்க. அதே போல தமிழ்நாட்டுல மெரினா கடற்கரைக்கு கடுமையான நெருக்கடி, அங்க போறாங்கன்னா சோதிக்கப்படுறாங்க, கருப்பு சட்டை போட்டாங்கன்னா அவங்க கண்காணிக்கப்படுறாங்க, யாரும் கூடக்கூடாது, போராட்டம்னு யாரும் உட்கார்ந்துடக்கூடாதுல தாவேக அரசு மிக கவனமாக இருக்கிறது. அப்ப அன்னைக்கு மெரினா கடற்கரையில ஜல்லிக்கட்டுங்கிற பண்பாட்டு உரிமைக்காக போராடிய போது நான் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறேன்னு சொன்ன தாவேகா விஜய், அன்னைக்கு தாவேகா இல்ல விஜய் தான் இருந்தார். அப்ப அந்த விஜய் இன்னைக்கு வந்து தாவேக ஆட்சியில மெரினா கடற்கரையில உட்கார்ந்து போராட முற்பட்டா அதை திறந்து விடாம எதுக்காக கெடுபிடி போடுது, எதுக்காக தடை போட்டு முடக்குது? விக்கிரவாண்டி மாநாட்டில் நீங்க பேசுறீங்களே, என் தங்கச்சி வித்யா உடன் பிறந்த தங்கை, அவள் இறப்பை போல அனிதா மரணம் என்னை காயப்படுத்தியது அப்படின்னு பேப்பர்ல பார்த்தா வாசிச்சாரு. அந்த விஜய் இப்ப தாவேக ஆட்சியில நீட் தேர்வுக்காக தன்னெழுச்சியாக ஒரு போராட்டம் கிளம்புது. நீங்க போராட வேண்டாம், போராட்டம்னா விஜய்க்கு அலர்ஜி, போராடுறவன போராட விட வேண்டியதானே? எதுக்கு கெடுபிடி, எதுக்கு இந்த நெருக்கடி, எதுக்கு இந்த கைது, எதுக்கு இந்த அடக்குமுறை? அப்ப தாவேக அரசு யாருக்கு வேலை செய்யுது? பாஜகவுக்கு மறைமுக சேவகம் செய்யுது அப்படிங்கிறது தெரிய வருது. வழக்கமா வடநாட்டுக்காரங்களை கடுமையா பேசுவோம், ஏசுவோம், விமர்சிப்போம், கரிச்சு கொட்டுவோம். வடக்கன்ஸ் அறிவே கிடையாது, அரசியல் புரிதலே கிடையாது, மோடு முட்டிகள் அப்படின்னு கடுமையா பேசுவோம். அந்த பேச்சுகளுக்கும் ஏச்சுகளுக்கும் நம்ம மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கலாம். ஏன்னா வடநாட்டுல கல்வி உரிமைக்காக போராடுறான், தமிழ்நாட்டுல என்னாச்சு, அவன் ஜனநாயகம் காக்க போராடுறான். இங்க ஜனநாயகம் பார்த்துட்டு அதுக்காக கொந்தளிக்கிறான், அதுக்காக கும்பிடுறான். எங்க தளபதியை கடைசியா பார்க்க போறோம், தளபதியோட கடைசி தரிசனம். அப்ப வடக்கன்ஸே பரவாயில்லைங்கிற நிலைக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க இந்த தற்குறிஸ்.